உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். திமுகவின் செயற்குழு கூட்டம், மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயற்குழு கூட்டம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சுள்ளது. குறிப்பாக சீனியர், சூப்பர் சீனியர்லாம் இனிமேல் வேலையே கிடையாதுப்பா, நீங்களாம் போயிட்டு ஓய்வு எடுத்துக்கங்க. அந்த முடிவை ஏற்கனவே எதிர்பார்த்து தான் ஏன்னா திமுகவிற்குள் ஒரு இளம் ரத்தங்களை பாய்ச்ச வேண்டும், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இன்று அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2024 ஆகஸ்ட் 24 கலைஞர் எனும் தாய் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஒரு நாளைக்கு மறுநாள் வந்தால் 2 வருஷம் ஆக போகுது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய அந்த புத்தகத்தை ரஜினிகாந்த் வெளியிட்டு பேசினார். அதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு தெளிப்பான ஒரு பேச்சாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஜினி பல விஷயங்களில் தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த கலைஞர் எனும் தாய் கலைவாணர் அரங்கில் நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அப்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ரஜினி பேசுறது பெரிய வைரலாக மாறிச்சு. என்ன பேசினார்? பொதுவாக கிளாஸில் புதுசாக வர மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களால டீச்சர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த சீனியர் இருக்காங்க பாருங்கள், இந்த சீனியர்களால் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இந்த சீனியர்களை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். அவங்க ஃபெயில் ஆகிட்டு அதே வகுப்பில் இல்லை, ரேங்க் எடுத்துகிட்டு நான் இந்த வகுப்பை விட்டு போக மாட்டேன், நான் அந்த கிளாஸை விட்டு கிளம்ப மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சீனியர். இந்த டீச்சர் புதுசாக வரவங்கள அப்படியே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இந்த சீனியர்களை சமாளிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அப்படியாப்பட்ட ஒரு சீனியர் தான் நம்ம ஐயா துரைமுருகன். அவர் அங்கே இருக்கார். கலைஞர் கண்ணிலே வரல விட்டு ஆட்டினவர் அவர். ஏன்னா கலைஞர் ஏதாவது ஒரு திட்டத்தை, ஏதாவது அறிவிப்பை முடிவு பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு அவர்கிட்ட கேட்டால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிடுவார். ஒரே வார்த்தையில் அது சந்தோஷம் அப்படின்ட்டு அது பிடிச்சிருக்குது, பிடிக்கல, அதுக்கான பதில் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. ஏன்னா அந்த அளவுக்கு கலைஞருக்கே டஃப் கொடுக்குற ஒருத்தர் அவர் ஒரு சூப்பர் சீனியர் அப்படின்னு அந்த கேமரா அப்படியே அவர் ஐயா துரைமுருகனை காட்டும் போது அவர் முகம்லாம் மாறி போயிடும். ஒன்று கேட்டால் அவர் ஸ்பீச்சு கொஞ்சம் சரியாக கேட்கலன்ட்டு பக்கத்தில் இருக்கிட்ட அவர் கேட்பார், என்ன டவுட்னு கேட்பார். அரங்கமே சிரிப்பாங்க. அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் விழுந்து விழுந்து சிரிப்பார், விழுந்து விழுந்து சிரிப்பார். அது கூட அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூட ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்ததுன்னா இது ஸ்டாலின் சொல்லி தான் ரஜினியே பேசினார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்படிலாம் இருக்காது மேபி. நான் திரும்ப சொன்ன பாருங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன மனசில் தோணுதோ, என்ன அந்த நேரத்தில் பேசணும்னு ஒரு விஷயம் பேசுகிறாரோ அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடும், பரபரப்பாக மாறிடும். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியாப்பட்ட இந்த சீனியர்களை சமாளிச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் அப்படின்னு அங்கே போட்ட ஒரு விஷயந்தாங்க. அந்த 2 வருஷம் அப்படியே விட்டுட்டாங்க அவங்க. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கி திமுகவில் போட்டிருக்கிற செயற்குழுவில் போட்டிருக்கிற தீர்மானத்துடைய மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா, மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. இந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா குறுநில மன்னர்கள். நம்ம நிறைய பத்திரிகையில் செய்தியாக படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அந்த மாவட்டத்துக்கு அவங்க தாங்க ஒரு குறுநில மன்னர்கள். அவங்க பெரும்பாலும் மினிஸ்டராக இருந்தவங்க. அவங்க மினிஸ்டராக இருக்கிறாங்களோ இல்லையோ, எம்எல்ஏ இருக்கிறாங்களோ இல்லையோ, அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலாளர்னால் அந்த மாவட்டமே அவங்க கண்ட்ரோலில் தான், அவங்க முடிவு பண்ணுறது தான். இவங்களாம் யாருன்னா எல்லாம் சீனியர்ஸ், எல்லாருமே சீனியர்ஸ். இப்போ என்ன தீர்மானம்னா, இந்த 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படியே ஒதுக்கிங்க. நம்ம கூட கடந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், 70 வயசு மேலே இருக்கிறவங்களாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த சீனியர்ஸ்லாம் ஸ்டாலின் கிட்ட அவர்கிட்ட போயிட்டு, நீங்கள் பாட்டுன்னு புதுசாக இருக்கிற பசங்களை இளைஞர்கள்லாம் போட்டால் எங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு கோரிக்கைலாம் வச்சதாக ஒரு தகவல் இருக்குது. இப்போ இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அவர்களால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன ட்ரோல் ஆச்சு, சரி இதில் எத்தனை பேர் அப்படி வெளியே போகிறாங்கன்னா ஒரு 13 மாவட்ட செயலாளர்கள். அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏவா வேலு, அப்புறம் திருச்சி KN நேரு, விழுப்புரம் பொன்முடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன். இதில் நிறைய ட்ரோல் மெட்டீரியல் மாறினவங்க, அவங்களால பிரச்சனை ஏற்பட்டது. குறிப்பாக பொன்முடி அவர்கள் அந்த சமயத்தில் படுத்துக்கிட்டா பட்ட நின்னா நாமன்னு ஒரு விஷயம் பேசுது.
அப்புறம் பெண்களை பார்த்து ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொன்னது, அப்புறம் ஒரு கல்லூரி விழாவில் போய் டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் வந்து இப்போ கூட ஏதோ ஒரு இதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசுனதெல்லாம் தப்புங்க, இது பண்ணுங்கன்னு அந்த நேரத்தில் அது என்ன சொல்கிறது, அந்த பதவின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த பதவியில் எது வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு. அப்போ இவர் கூட துரைமுருகன் அவர் கூட அஜித்தை பற்றி ஒன்று பேசி, அப்புறம் ரஜினியை பற்றி பேசி, இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம், இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் ரஜினி உங்களை இப்படி பேசிட்டாருன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு குதர்க்கமாக ஒரு பதில் சொல்லி அது பெரிய இதுவாகி, ஏன் இப்போ பாருங்கள், நேற்று நடந்த சட்டப்பேரவையில் ரேஷன் அரிசியை சாப்பிடவே முடியல உங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொன்னப்போ, என்னங்க ரேஷன் அரிசி எங்கள் ஆட்சியில் எப்படியாப்பட்ட ரேஷன் அரிசி நாங்கள் போட்டோம், அதில் வந்து முன்னாள் அமைச்சர் நேரு எழுந்து சொல்கிறாரு, அந்த ரேஷன் அரிசி தாங்க நான் சாப்பிட்டே வளர்ந்துட்டு இருக்கேன், என் சுகருக்கு அது தாங்க நல்ல மருந்து, எனக்கு சுகர் அவ்வளோ சுகர் இருக்குது, அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனால தான் அந்த சுகரே என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, அது கூட அமைச்சர் செங்கோட்டையன் எழுந்து சொல்லும்பொழுது, நீ மட்டும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்கிறல்ல, உக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி பொறுமையிலாம் சொன்ன இதுவெல்லாம் நம்ம பார்த்தோம் லைவில். என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு பழைய பேட்டி நேரு ஒரு சேனலில் கொடுத்துருக்குற பேட்டி, அவருடைய அந்த நிலத்தில் அது எத்தனை ஏக்கர் இருக்குன்னு தெரியாது, அங்கே நின்று அவர் பயிர் வைக்கிறத பற்றி சொல்கிறாரு. என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த ஆந்திரா பொன்னி, அப்புறமா வந்து சம்பா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா அப்படின்றாரு. சரி, இந்த கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பாலாம் வந்து என்னங்க அப்படின்னா, அதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துறதுங்க, குறிப்பாக நான் சாப்பிட்றதுங்க, ஏன்னா எனக்கு சுகர் இருக்குதுல்ல, அந்த சுகர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா, இந்த கருப்பு கவுனிலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுங்க சொல்லவே தேவையில்லை. விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கே எது கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, பிடிச்சி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டா நீங்கள் சுகரை குறைக்கிறீங்க, இங்கே பாருங்கன்னு சொல்லி. எதுக்குன்னா, இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசி ட்ரோல் ஆகி, அது கட்சிக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு கெட்ட பேர் ஆகி, அப்புறம் யாரையும் மதிக்காதது ஒன்று, இளைஞர்களை கிட்ட சேர்க்காதது. குறிப்பாக திமுகவில் ஒரு 20 வயது உள்ள ஒரு இளைஞன் மாவட்ட செயலர் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் நிறைய திமுகவினர், ஏங்க நாங்கள் போஸ்டர் ஓட்டுற காலத்துலேருந்து இருக்கிறோங்க, ஒரு வட்ட செயலாளர் ஆகிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ படாத பாடாக இருக்குது, ஒரு நகர செயலாளர் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு தண்ணி குடிச்ச அளவுக்கு வந்து நின்று போயிடுறோம் நாங்கள் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது வந்து. ஏன்னா அந்த பதவிகள் இவங்கெல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க, உங்களுக்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாதா அப்படின்னா கிடையாதுங்க அப்படின்னு. நீங்கள் அப்படியே தாவேக்காவில் எடுத்துங்க, இன்றைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அதிகபட்சமாக அவங்களுக்கு 40 வயசு இருக்குங்க, அதிகபட்சமாக, குறைந்தபட்சம் 20-25 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த இளம் ரத்தம் தான் அங்கே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தோல்விக்கு பிறகு அதிமுக அதை பற்றி அவங்க ஒரு அனலைஸே பண்ணல, அதை எப்போனா போட்டோன்னு விட்டுட்டாங்க. வந்து திமுக ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிட்டாங்க. அந்த பாடம் கற்றுக்கணும் வெளிப்பாடு தான் போதும், நீங்கள் சீனியர் இருந்ததெல்லாம் போதும். குறிப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும் வயது வரம்பு வச்சுட்டாங்க. வந்து இப்போ வந்து நகர செயலாளர் அப்படின்னா 50 வயசுக்குள்ளே 50 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். வட்ட செயலாளர் அப்படின்னா 45 வயசுக்குள்ளே இருக்கணும். பேரூராட்சி செயலாளர் அப்படின்னா அவருக்கு ஒரு வயது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த மாவட்ட செயலாளரை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் சாமி, அது எங்களுடைய பெரிய சொத்து, அதுதான் எங்களுடைய கெத்து அப்படின்லாம் இருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு, கடந்த ஒரு 4 மாதமாகவே வந்து உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் போய் தொந்தரவுன்னு கூட சொல்கிறாங்க கட்சி வட்டாரத்தில். வந்து இளைஞர்கள் நிறைய கொண்டு வாங்க, யங்ஸ்டர்ஸ் உள்ளே வைங்க. ஏற்கனவே ஜென்சி டிஎம்கே ஜென்சின்னு ஒரு விங்கு ஒன்று இருக்குது, அது எந்தளவுக்கு செயல்பாடு இருக்குதுன்னு தெரியல. குறிப்பாக தவேகாவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இளைஞர்களுடைய ஓட்டு. இன்றைக்கி பாருங்கள், சட்டசபை நேரலையில் நடக்குது. அந்த சட்டசபையை நேரலையை வந்து பார்க்குறவங்க பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்கள். அவங்க அரசியல் கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்க அமெரிக்காவில் ட்ரம்ப்பே வெற்றி பெற்றது வந்து சோஷியல் மீடியா வச்சு தாங்க, வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ளே பழைய ஆட்களை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னதனுடைய வெளிப்பாடு தான் இன்று அந்த கூட்டம். பல பேருக்கு மகிழ்ச்சி, பல பேருக்கு எவ்வளோ காலங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, கிளம்புங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய புதியவர்களை பொறுப்புகள் கொண்டு வர போகிறார்கள். இளைஞர்களை குறிப்பாக கட்சியில் நல்லா இதுக்கப்புறம் நீங்கள் துடிப்பாக வேலை செய்யணும், உங்கள் மேலே எந்த ரிமார்க்கும் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி தாவேக்கா எப்படி வந்து அங்கே இருக்கிற அந்த 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 படைகள் எப்படி கரெக்டாக இருக்கிறாங்க, எப்படி அசகாய சூழலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
அது மாதிரி நீங்கள் இருக்கணும், நீங்கள் ட்ரோல் மெட்டீரியலாக மாறக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும், நிறைய பதவிகள் கொடுக்கணும்னு திமுக இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஏன்னா கடந்த நம்ம ஆட்சியில் வந்து விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்து பெண்கள் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படியே போய் தாவேக்காவுக்கு விழுந்துருச்சு. வந்து அப்படியே சாஞ்சிட்டாங்க. நீங்கள் அந்த தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ விஜய் ரசிகைகள் பேசுறது, ஏதோ சும்மா இவங்களே ஆள் செட் பண்ணி பேச வச்சது மாதிரி இவங்க நினச்சிட்டாங்க. வந்து விஜய்க்கு தாங்க ஓட்டு போடுவேன், அவர் தாங்க வந்தே தீரணும், எங்கே பார்த்தாலும் பெண்கள். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் சிறுபான்மையினர் ஓட்டு. எப்போவுமே சொல்லுவாங்க சிறுபான்மையினர் ஓட்டு சிந்தாமல் செதறாமல் திமுக தாங்க போய் விழும், அதில் மாற்று கருத்து கிடையாதுன்றாங்க. இந்த வாட்டி சிறுபான்மையினருடைய ஓட்டு பெரும்பகுதியை வந்து தாவேக்கா அடிச்சிருச்சு. அதே போல் பட்டியலின ஓட்டுகள் பெரும்பான்மையான ஓட்டுகள் இன்றைக்கி தாவேக்கா இதுவாகிடுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இதுதான் என்ன சொல்கிறது, வந்து ஒரே மாதிரி ஒரு 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 ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர் இருப்பாங்க. அந்த புதுசாக வேலைக்கு இளைஞர்கள் யாராவது வந்தாங்கன்னா இந்த சீனியர் இருக்காங்கல்ல, எங்கே தான் வேலைக்கு தான் பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்கன்னா அந்த சின்ன பசங்களை பாலிடிக்ஸ் பண்ணி வெளியே அமுச்சு விட்ருவாங்க. கேட்டால் இந்த முதலாளியோடைய தாத்தா காலத்துலேருந்து இருக்கிறோம், இந்த முதலாளியோட அப்பா காலத்துலேருந்து இருக்கிறோன்னு ஒரு பழைய பஞ்சாங்கத்தை பாடுறது. அப்படி இருந்தால் அந்த ஆஃபீஸோ அந்த நிறுவனமே எங்கேருந்து உருப்படவே உருப்படாது. இந்த புதுசாக வர பசங்களை என்ன பண்ணுவானுங்க, இந்த கிழவன்களை சமாளிக்கிறதுக்கு பெரிய விஷயம், அதுக்கு எங்கன்னா போய் வேறு எங்கன்னா வேலை செய்யலாம் போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த 2026 தேர்தலில் திமுகவில் அதுதான் நடந்துள்ளதாக அவங்க கட்சி வட்டாரத்திலே சொல்கிறாங்க. இளைஞர்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஆர்வமாக வேலை பார்க்கல. காரணம் என்னென்னா, எங்களுக்கு என்னங்க பெரிய பதவியெல்லாம் கொடுத்துட்டீங்க, வந்து சும்மா போஸ்டரில் சின்ன எழுத்து போடுவீங்க, அவ்வளோதான். நாங்கள் அந்த பெரிய பதவிக்கு வந்து அடையிறதுக்குள்ளே எங்களுக்கு வயசு 3/4 வயசு ஆகிடும் பழகுதே அப்படின்னு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திமுக மாதிரி அதிமுக மாதிரியான கட்சியில் இந்த தொண்டர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, கட்சியில் பயணம் பண்ணி இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, இப்போ தான் நம்ம கார் பஸ்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு நடந்து போவாங்க. வந்து வழியில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க, வெயிலில் மழையில் பயணம் செய்வாங்க. அந்த உடம்பு அதுக்கு ஒத்து போயிடும். அதனால தான் புதுசாக அந்த அரசியலுக்கு வரவங்க இந்த வெயில் தாங்க மாட்டாங்க, மழை தாங்க மாட்டாங்க. ஏன்னா அதில் இப்படி நாங்கள் வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இந்த கட்சியில் பாடுபட்டு அடுத்த நிலைக்கு நாங்கள் போக முடியாத இருக்கும்பொழுது இந்த கட்சிக்காக நாங்கள் ஏன் உழைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்ததுனால்தான் இந்த மாற்றம் வரவேற்கக்கூடிய மாற்றம். அதே வேளையில் இன்றைக்கு சென்னையுடைய 387வது பிறந்த நாள் பாருங்கள். சென்னை ஒரு கிராமமாக இருந்து அப்புறமா சென்னை பட்டணமாக மாறி ஆங்கிலேயர் உள்ளே வந்த பிறகு ஒரு பெருநகரமாக மாறி இன்றைக்கு இந்தியாவின் மிக முக்கியமான நகரமாக, குறிப்பாக மெரினா என்கின்ற ஒரு கடற்கரை கொண்ட நகரமாக இருக்குது. இந்த 387வது பிறந்த நாளை சென்னை உருவானதை தினத்தை சிஎம் விஜய் அவர்கள் பாராட்டியிருக்காரு. சென்னையும் தரத்தில் உயரட்டும், சென்னை மக்களும் வந்து வாழ்வில் முன்னேறட்டும் அப்படின்ற ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த முறை சென்னை மக்கள் ஒட்டுமொத்தமாக தாவேக்கா விஜய்க்கு வச்சிடறார். ஆனால் சென்னை மக்களை தயவு செய்து ஏமாத்திடாதீங்க. சென்னையினுடைய அடிப்படை தேவை வசதி என்ன அப்படின்னா, இந்த சாலை சரி கிடையாது, போக்குவரத்து நெரிசல், மேடு பள்ளம், குடிநீர் வசதி, கரண்ட்டு, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தாங்க சென்னையில் தொடர்ந்து இங்கே தான் ஆட்சி பண்ணுவீங்க. மற்ற தமிழ்நாட்டை தாண்டி சென்னையில் நீங்கள் தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணுவீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.